நீ கர்மத்தின் பலன்களை அனுபவிக்க பிறந்தாய். ஆனால் நானோ உன் கர்மங்களையே வெட்டி விடுவதற்காக பிறக்கிறேன். என்னை அடைவதற்கு உனக்கு ஆசை ஏற்பட வேணும் என்பதற்காகவே பிறக்கிறேன். அந்த பிறவி ஒன்றல்ல, இரண்டல்ல, எண்ணிறந்தவை. அப்படி எண்ணிறந்தவையாக அவர் அவதரிக்கிறாரே, என்ன பயனுக்காக? சாதுக்களை எல்லாம் ரட்சிக்கிறார், துட்டர்களை எல்லாம் அழிக்கிறார், தர்மத்தை ஸ்தாபிக்கிறார். இதற்காக பிறக்கிறேன் அவரே கீதையில் சொல்லிவிட்டார். ஆனால் அது மட்டும் பயனாக தெரியவில்லை. ஒவ்வொரு அவதாரத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் போது, வராகாவதாரம் ஏன் பன்றியாக பிறந்தார், நரசிம்மாவதாரம் விலங்கு மனிதன், சிங்கம் மனுஷன், இந்த ரெண்டு கலந்த உருவத்தோட ஏன் அவதரித்தார், திருவிக்கிரமனாக தேவனாக பிறந்தாரே, என்னத்துக்காக பிறந்தார், பிறந்த போது நடந்த சரித்திரம்ங்கிறது ஒண்ணும். அந்த சரித்திரத்தை அழகழகாக ஆராய்ந்து பார்த்தால், ஓ இது ஒரு பயன் தெரிகிறதே, இது ஒரு பயன் தெரிகிறதேங்கிறது நமக்கு தோன்றும். அதை என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். அதற்கப்புறம் அந்த சரித்திரத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம், நமக்கு அது பயன்படணும். அதை பார்த்து அனுஷ்டானம் பண்ண வேண்டும். கேட்பது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்டுடுவோம், 3 நாளும் கேட்டுடுவோம், 30 நாளும் கேட்டுடுவோம். கேட்கையே பயனானால் பயன்தான். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். ஆனா எதை கேட்டிருக்கமோ அதை அனுஷ்டானபரமாக்க வேண்டும்னு சொல்லுவார்கள். நீ கர்மத்தின் பலன்களை அனுபவிக்க பிறந்தாய். ஆனால் நானோ உன் கர்மங்களையே வெட்டி விடுவதற்காக பிறக்கிறேன். என்னை அடைவதற்கு உனக்கு ஆசை ஏற்பட வேணும் என்பதற்காகவே பிறக்கிறேன். அந்த பிறவி ஒன்றல்ல, இரண்டல்ல, எண்ணிறந்தவை. அப்படி எண்ணிறந்தவையாக அவர் அவதரிக்கிறாரே, என்ன பயனுக்காக? சாதுக்களை எல்லாம் ரட்சிக்கிறார், துட்டர்களை எல்லாம் அழிக்கிறார், தர்மத்தை ஸ்தாபிக்கிறார். இதற்காக பிறக்கிறேன் அவரே கீதையில் சொல்லிவிட்டார். ஆனால் அது மட்டும் பயனாக தெரியவில்லை. ஒவ்வொரு அவதாரத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் போது, வராகாவதாரம் ஏன் பன்றியாக பிறந்தார், நரசிம்மாவதாரம் விலங்கு மனிதன், சிங்கம் மனுஷன், இந்த ரெண்டு கலந்த உருவத்தோட ஏன் அவதரித்தார், திருவிக்கிரமனாக தேவனாக பிறந்தாரே, என்னத்துக்காக பிறந்தார், பிறந்த போது நடந்த சரித்திரம்ங்கிறது ஒண்ணும். அந்த சரித்திரத்தை அழகழகாக ஆராய்ந்து பார்த்தால், ஓ இது ஒரு பயன் தெரிகிறதே, இது ஒரு பயன் தெரிகிறதேங்கிறது நமக்கு தோன்றும். அதை என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். அதற்கப்புறம் அந்த சரித்திரத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம், நமக்கு அது பயன்படணும். அதை பார்த்து அனுஷ்டானம் பண்ண வேண்டும். கேட்பது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்டுடுவோம், 3 நாளும் கேட்டுடுவோம், 30 நாளும் கேட்டுடுவோம். கேட்கையே பயனானால் பயன்தான். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். ஆனா எதை கேட்டிருக்கமோ அதை அனுஷ்டானபரமாக்க வேண்டும்னு சொல்லுவார்கள்.